எங்களுடைய கொள்கையை விட்டுக் கொடுத்து நிதி பெற வேண்டிய அவசியமில்லை என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலளித்துள்ளார். கொடைக்கானலில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். நீ ஒத்துக்கிட்டாதான் நான் பணம் தருவேன்னு சொல்வது என்பது உள்ளபடியே வேதனைக்குரியாக இருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட் ரொம்ப கிளியராக நிதிகளுடைய கொள்கைகளை விட்டுக் கொடுத்து அந்த நிதியை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதுதான் இந்த அனைவருடைய ஸ்டாண்டுகளை. இந்த கொள்கை என்று வரும்போது அது கண்டிப்பாக எந்த ஒரு காம்ப்ரமைஸுக்கும் நாங்கள் போக மாட்டோம் என்பது நன்றாக தெரியும். ஏதாச்சும் விதத்தில் உங்கள் சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற குறிக்கோள தான் இருக்கின்றீர்களே தவிர இந்த நிதியை ஒதுக்குறதுல நீங்க இப்படி தாமதப்பட்ட 15,000 ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு வந்து சம்பளம் வாங்கிக்கிறாங்க. அவங்களை வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்குன்னு நினைக்கிறீர்களே, இது நியாயம் தானா என்கின்ற கேள்வியை தான் நம்முடைய மாண்புமிகு ஒன்றிய அமைச்சருக்கு நான் வைக்கின்ற ஒரு கேள்வி. அவருக்கு என்ன நிர்பந்தம்னு தெரியல. அவர் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது நான் அதுக்கு வைக்கின்ற வேண்டுகோள், கட்சிக்கு நாங்கள் பணம் கேட்கல. பணம் கேட்கறதே பாரதிய ஜனதா அரசாங்கத்தை தானே கேட்கிறேன் நான். அதனால சொல்றேன், இதையும் அதையும் முடிச்சு போடாமல் இதுக்கு நாங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நாங்கள் ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம். உங்ககிட்ட கேட்கிற பணத்தை பத்தி நீங்க பேசணும். இதற்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக அதை அறிவித்திருக்கார்கள். அதுல அவங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறார் என்று பார்ப்போம். அதை பார்த்து உங்களை பொறுத்தவரைக்கும் நம்முடைய ஆசிரியர் சங்கம் வைக்கின்ற கோரிக்கையை பார்த்து காலை முழுக்க இந்த பக்கம் ஓடுற கூட்டம் நம்ம கிடையாது. அதை அழைத்து பேசி அதை எது செய்ய முடியும், இப்ப எது செய்ய முடியும், எது காலதாமதம் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். அவருடைய உணர்வுகளை மதிக்கும் விதமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.